இந்த உயிர்த்தெழுந்ததான இந்த காலை பொழுதிலும் கூட இங்கே வந்திருக்குதான உங்களையும் இதை காண்கின்றதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இது கிறிஸ்துமஸ் காலமாக இருக்கனால பிறப்பின் செய்திகளை நிறைய பேர் அநேகர் சொல்லி கொண்டு இருக்காங்க. நாமளும் கிறிஸ்துவின் நற்செய்திகளை கூறிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் ஒரு நற்செய்தியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். 2 ராஜாக்கள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நற்செய்தியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த பிறப்பின் காலத்திலே தேவன் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து பிறந்ததனுடைய நோக்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தும்படியாக தேவன் நமக்கு ஒரு நற்செய்தி ஆண்டவர் தருகிறார். முதலாவது, பயப்படாதே. பயம் ஒரு மனிதனை பயங்கரமான ஆட்கொள்ளுது. பயம் எல்லா சூழ்நிலையும், எதிர்காலத்தை குறித்து எல்லா சூழ்நிலையும் பயம். குடும்ப சூழ்நிலையை பார்த்து, ரட்சிக்கப்படாத கணவனை பார்த்து, ரட்சிக்கப்படாத மனிதர்களை பார்த்து அநேகர் பயத்தினாலே நடுங்கி இருந்து கொண்டு இருக்காங்க. தேவன் இன்றைக்கு ஒரு நற்செய்தி ஆண்டவர் தருகிறார். நீங்கள் பயப்படாதே. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைதான் நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். தேவன் பாஸ்டர், என்ன பாஸ்டர் நீங்க அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோட இந்த தென்காசி மாவட்டத்துல இல்லைன்னா தமிழ்நாட்டில் எத்தனை பேர் தெரியுமா அவங்களோடு இருக்காங்க? நாம எடுத்துக்கிட்டா பெர்சன்டேஜில் 2% தான் இருக்கும். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். நீங்க என்ன ஈஸியா சொல்லிட்டீங்க. அவர்களோடு இருக்க பார்க்கலாம் நம்மளோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. நம்ம பார்ப்போம். அவர்களோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்பதை பிசாசு ரொம்ப வெளியரங்கமாய் போக்கஸ் காண்பிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இவங்க ஒவ்வொரு கோயில்களும் மக்கள் சாரையாக செல்கிறார்கள். அதை பார்க்கும்போது இவங்கெல்லாம் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்கப்பா, அவங்களுக்கு வல்லமை இருக்குது. பிசாசும் அதே மாதிரி என்ன சொல்லும் சொன்னா, எந்த ஊருக்கு நீங்க போனாலும் அந்த ஊர் எழுகையில ஒரு பெரிய கோயிலை கொண்டாந்து வச்சு, நான் தான் எல்லை சாமி அப்படின்னு. அல்லேலூயா. நான் தான் உன்னை பாதுகாக்கிறேன். இந்த தென்காசியை பாதுகாக்கிறதுக்கு நான் தான், அந்த எல்கையை பாதுகாக்கிறது. ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் ஒரு எல்லை பிசாசு நான் தான் இருக்குது அப்படின்னு பாதுகாக்கும்படியாக சொல்றேன். அதே மாதிரி நான் தான் நோய்களை குணமாக்குறது நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அறிவுக்கு சில கோயில்களுக்கு போறாங்க, செல்வத்துக்கு ஒரு போறாங்க, வீரத்துக்கு ஒரு கோயிலுக்கு போறாங்க, 16 செல்வமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் கோயிலுக்கு போறாங்க. உண்மைதான், சாரையா பேய்கொண்டு இருக்காங்க. அல்லேலூயா. இப்ப அவர்களை பார்க்கணும் தேவன் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா அவங்க இருதயத்துல என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யும்படியாக அந்த கோயிலுக்கு போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்லிகளுக்குன்னு தனியா கோயில் போகுது, மற்றவங்களை கெடுக்கிறதுக்குன்னு தனியா கோயில் வச்சிருக்காங்க, மற்றவங்களை கீழ்படுத்தணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. அநேகர் இருக்காங்க, சித்தர்கள் என்ற பேர்ல இருக்காங்க, இந்த ஆன்மீக குருக்கள் என்ற பேர்ல இருக்காங்க. அநேகர் செத்த ஆவிகள் அந்த மாதிரி கிரியையிலையும் ஈடுபட்டு கொண்டு இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். அநேகர் அவங்க போறாங்க. ஆனா எதுக்காக போறாங்க அப்படின்னா, இல்லீகலாய் சட்டத்துக்கு மாறாக தனக்கு வேண்டும் என்று தான் நினைக்கிறது எல்லாமே வேண்டும் என்று
அவர்கள் போகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவர் சட்டத்துக்கு புறம்பாலாம் எதுவும் செய்ய மாட்டார். ஒரு மனிதன் உண்மையா வரணும், நீதியா வரணும், அவன் சுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். நீ எந்த அசுத்தமானாலும் போகலாம், அங்க போகலாம். வேண்டுதல் என் பிள்ளை அவங்க கேட்குறாங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பிசாசு உடனடியாக செய்வதும் உண்டு. எங்கள் இந்த டெலிவரன்ஸ் கூட்டத்துங்கள்ல வந்து நாங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஆவிகள் அவன் தாராளமா என்கிட்ட கேட்டான், நான் செஞ்சேன். அவன் எனக்கு உண்மையா இருந்தான் அப்படின்னா, அவனுக்கு உண்மையா இருந்தான். ஆனா அவன் உண்மை உள்ளவனா இருந்தான் சொன்னானா அவன் உண்மை இல்லை. அல்லேலூயா. அவன் மனசுக்குள்ள அடுத்தவனை கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கோயில்ல போய், தாயே அந்த ஒரு இதை சொல்லி உடனே எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னா உடனடியா செய்து கொடுப்பதற்கு இந்த வல்லமை ரெடியா இருக்கு. சரி, அந்த 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 ஆவிகளுக்கு அந்த பவர் இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த பவர்ல எந்த பவரும் கிடையாது. அதை ஆக்குவதற்கு எந்த இதுவுமே கிடையாது. அதை அழிப்பதற்கு ஒரு பொருள்னா அதை அழிப்பதற்கு ஈஸியா இருக்கு. இப்ப ஆக்குவதற்கு அதுக்கு பவர் இருக்கா, அந்த இந்த தெய்வத்துக்கு ஆக்குவதற்கு பவர் இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. ஆனா அழிப்பதற்கு ரெடியா இருக்கும். நீங்க ஒரு ஒரு பாத்திரமா இருக்கு, அந்த பாத்திரத்தை உருவாக்கணும், நிறைய கஷ்டம் இருக்கு, நிறைய சிரமப்படணும். ஆனா அதை உடைப்பதற்கு 2 நிமிஷம் தான். அப்படி தூக்கி இப்படி விட்டுட்டோம்னா போதும், அது உடைஞ்சிரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆனா அழிப்பதற்கு அதுக்கு ஆனா அப்படியே மீறி அது பாதுகாக்கிறது, வியாதியை குணமாக்குறது, அவன் செய்வதை செயல்படுத்துவதற்கு அவன் பாதுகாக்க நம்மகிட்ட இருக்கிறதான எல்லாவற்றையும் புடுங்கி அவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்குறான். அல்லேலூயா. நம்மகிட்ட இருந்து கிருபையை வாங்குறான், நம்மகிட்ட இருந்து இரக்கத்தை வாங்குறான், நம்மகிட்ட இருந்து தெய்வீக சுகத்தை வாங்குறான். ஆண்டவர் கொடுக்குறான் ஆசீர்வாதத்தை நம்மகிட்ட இருந்து கொடுங்குறான். புடுங்கி எங்க கொண்டு போய் கொடுக்குறான்னு சொன்னா அவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்குறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த தேவன்ட்டு ஒரே கண்டிஷன் என்னன்னா அவரை மாத்திரம் ஆராதிக்கணும், அவ்வளவுதான். அவரை மாத்திரம் ஆராதிக்கணும். நீங்க வந்து அவங்க அப்படி கிடையாது. அவங்க எங்க வேணாலும் போவாங்க. நீங்க எல்லா மதத்துக்கும் நீங்க போனா போயிட்டு வந்துடுவாங்க. அது ஒன்றுமே செய்யாது. ஏன்னா அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறதான தேவனுடைய ஜனம் தவிர மற்ற எல்லாமே எங்க போவாங்க, நரகத்துக்கு போயிருவாங்க. அதனால அதுக்கு தெரியும், நீ எந்த இடத்துக்கு போனாலும் சரிதான், நம்ம கூட்டத்தார் தானே, நரகம் தானே, இப்போ அதெல்லாம் வந்துருவாங்க, அதனால டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனா இயேசு கிறிஸ்துக்குள்ள வரும்போதுதான் இயேசு கிறிஸ்து அதுக்கு சங்கடம் வருது. நம்மளுடைய வெளிச்சத்தை எடுக்கிறான். வெளிச்சத்தை எடுக்க முடியாது, அந்த வெளிச்சத்தை மறைக்க காண்பிக்கிறான். அந்த இருளை வச்சு மறைச்சு காண்பிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். எனக்கு தெரிந்த என்னுடைய சிறு வயசுல இருந்து நான் பார்த்ததான ஒரு மனிதனை நான் பார்க்கிறேன். அவன் கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவன் தான், ஒரு மனிதன் தான். அவன் பார்க்கிறான், அவனுடைய ஒரே எண்ணம் தன் கூட பிறந்த அத்தனை பேரும் இருக்கக்கூடாது, வலிச்சிடணும், நான் இவனுடைய சொத்து சுகம் எல்லாமே நான் மட்டும்தான் அனுபவிக்கணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமாய் அதை இருக்கான். நாளடைவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர்கிட்ட இருந்து இந்த அந்நிய தேவர்கள்கிட்ட போறான் போய்கிட்டே இருக்கிறான். உச்சத்துக்கு போயிட்டான். கடைசியில அந்த அவனுக்கு ஆலோசனை கொடுக்கதான மனிதர்கள், இந்த சோசியக்காரங்க, இந்த இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட போய் சொல்றான், இங்க பாரு, நாங்க ஒரு அளவுக்கு மீறி ஒரு மனிதனை அழிக்கலாம் முடியாது. நீ சொல்ற நபர்கள் எல்லாருமே ஆண்டவருடைய பாதுகாப்பு வெளிச்சத்துல இருக்காங்க, அதனால நாங்க அழிக்கலாம் முடியாது. என்ன அப்படி நீ இதையும் மீறிட்டு உனக்கு பார்க்கணும்னா நீ போய் வேதாகமத்தை படி, உனக்கு எல்லா விஷயம் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். விக்கிரத்தை ஆராதிக்கிற ஒரு மனிதன் கூட தெளிவா வச்சிருக்கான். ஒரு மனிதனை அழிப்பதற்கும் ஆக்குவதற்கும் அதால ஒண்ணுமே பண்ண முடியாது.
அது உயிரை கூட எடுக்க முடியாது. சும்மா அந்த ஒரு பதட்டத்தை, நோயை உருவாக்குற மாதிரி ஒரு பதட்டத்தை, திகிலை, அதை தான் கொடுக்க முடியுமே ஒழிய வேற எதுவும் பண்ண முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அவர்களோடு இருக்கிறது, இதை புரியாத ஜனங்க தான், இதை புரிஞ்சுக்கிறாத ஜனங்க தான் என்ன செய்றாங்க, சாரையா போறாங்க. அவனுக்குள்ள இருக்கிறதான ஆட்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரன். அந்த சகோதரன் இந்த வார்த்தையும் கேட்டுட்டு திரும்ப திரும்ப போனான். இன்றைக்கு அவன் உயிரோடு இல்லை. ஆனால் அவன் யாரை அழிக்கணும் என்று அவன் பிரயாசப்பட்டானோ அத்தனை பேரும் இன்றும் இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவனுடைய சந்ததியை கண்டு கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உண்டான பாதுகாப்புங்கிறது வேற, ஆண்டவருக்கு பின்னால இருக்கிறதான ஆட்கள் கதைங்கிறது வேற. பிசாசினுடைய ஆட்கள் எதுக்கானா, கடைசியா நான் ஆசீர்வதிக்கணும், அந்த ஒரு காரணத்தை, இவன் ஆசீர்வதிக்க கூடாதுங்கிற வார்த்தையை வச்சுதான் அவங்க மந்திரம் பண்ணுவாங்க, வேண்டுதல் விண்ணப்பத்தை கொடுத்து கொண்டு இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எந்த இடத்துக்கு நீங்க போனாலும் அவங்க கடைகள்ல போய் வியாபாரம் பண்ணணும், அதை செய்யணுங்கும் போது இனி ஆசீர்வதிக்கணும், என் வியாபாரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருலையோ அந்த இதுலையோ வேற யார்கிட்டையும் வியாபாரம் கூடாது, எனக்கு மட்டும்தான் வியாபாரம் நடக்கணுங்கிற வார்த்தையை வைப்பாங்க. அல்லேலூயா. அதுதான் கெடுதல். அல்லேலூயா. பிசாசு ஆராதிக்கிற பேர்கள் அநேகர் உண்டு, உண்மைதான். அவர்கள் அனைவரும் அதை இல்லீகலாய் பயன்படுத்துகிறார்கள். மற்றவனை கீழ்படுத்தும்படியாக, மற்றவனை அழிக்கும்படியாக என்னென்னமோ முயற்சி பண்ணுவார்கள். அதனால அதிகமா இருக்கிறார்கள். நீங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கெட்ட செய்திகளை பார்த்தீங்கன்னா நிறைய ஓடும். கெட்ட செய்தி பார்த்தீங்கன்னா ஈஸியா போவோம். நாங்க கூட ஆரம்பத்துல நாங்க ரொம்ப வருத்தமா இருப்போம். எங்க யூடியூப் சேனல்ல ஒரு செய்தியை போடுவோம். அந்த செய்தி மிஞ்சி போனா அதிகமாய் ஒரு தான் போகும். ஆனா எங்களை வச்சு ட்ராவல் பண்றதான, நெகட்டிவா சொல்றதான ஒரு சில நபர்கள் போடுவாங்க. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அது வைரலா ஓடும். எப்படிதான் அந்த கண்ணு பார்க்கும்னே தெரியாது. நல்ல செய்தியை போடும்போது அந்த கண்ணு அப்படியே பார்க்கதே கிடையாது. கெட்ட செய்தியை போடும்போது அப்படியே பார்க்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம. உலகமே இந்த கெட்ட செய்திகள், கெட்ட நபர்களோடு, கெட்ட ஆசீர்வாதத்தோடு நமக்கு வேணும் என்று உலகமே அதிகமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனாலும் அதை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. சரி, அப்போ நம்மோடு கூட இருக்கிறவர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தான் நமக்கு புரியும். நம்மோடு இருக்கிறவர்கள் யாரெல்லாம் இருக்காங்க? நம்ம ஏற்கனவே நான் நிறைய செய்தியை சொல்லிக்கதான். நம்மோடு இருக்கிறவர்கள் யார் இருக்காங்க? முதலாவது, பிதாவாகிய தேவன் நம்மளோடு கூட இருக்கார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகரா, நீ தான் எனக்கு தகப்பன், நீங்க தான் எனக்கு இந்த பூமியில வேற யாருமே கிடையாது, நீங்க ஒருவரே என்னை நடத்துங்கன்னு சொல்லி உண்மையாய் ஒப்பு கொடுக்கிறதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முதலாவது பிதாவாகிய தேவன் இருக்கிறார். உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார். அல்லேலூயா. யாவையும் செய்து முடிக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் ரத்தத்தினால, அவருடைய ரத்தத்தினால் நம்மளை மீட்டெடுத்துக்கார். அவருடைய ரத்தம் இல்லாட்டா நாமளும் என்ன செய்வோம்? எப்பவும் போல நம்ம ஆட்டமும் பாடமும் ஒரே குதூகலமும் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த ஆட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? போதை பழக்க ஆட்டமா இருக்கும், விபச்சாரத்தின் ஆட்டமா இருக்கும். நீ கிராமத்துல போய், நாங்க கிராமத்துல பிறந்து வளர்ந்தவன், எனக்கு தெரியும். நீங்க போய் ஒரு திருவிழான்னு போயிட்டீங்கன்னா அனைத்து வீடும் அப்படியே போதையில நிறைஞ்சிருக்கும், விபச்சாரத்தை நிறைஞ்சிருக்கும். அது கிராமத்துல இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. திருவிழான்னு எடுத்துக்கிட்டா அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த ஆட்டம் அல்ல
நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவை பிறப்பிக்கும்படியாக கொண்டாடுறோம். அப்படி கொண்டாடல, அன்பை செலுத்தும்படியாக கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்த சிந்தி மீட்டு எடுத்தார். இந்த இயேசு நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளோடு கூட பரிசுத்த ஆவியான பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவரும் நம்மளோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கோடான கோடி தேவ தூதர்கள் நம்மளோடு கூட இருக்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஒரு 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 15 நாளைக்கு முன்பதாக ஜாஸ்மின் சிஸ்டருக்கு ஒரு கனவு. ஒரு பெரிய பலசாலியான விக்கிரகம், பெரிய பலசாலி, நீங்க அத நான் பேர் சொல்ல விரும்பல, பெரிய பலசாலி விக்கிரகம். அந்த விக்கிரகம் அப்படியே போகுது. ஒரு பயமுறுத்துவதற்காக ஒரு அவங்க வீட்டுக்குள்ள, ஜாஸ்மின் சிஸ்டர் வீட்டுக்குள்ள பயமுறுத்துவதற்காக போகுது. அந்த ஆவி உள்ள போகுது. உள்ள போகும்போது வாசல் நின்று தேவ தூதர்கள் தடுக்கிறாங்க. தேவ தூதர்கள் நின்று இங்கெல்லாம் உள்ள வர முடியாது, நீ போ அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. உடனே அந்த அந்த ஆவி சொல்லிச்சாங்க, நீ இருக்கிறதுனால தான் அவனை நான் விட்டு வைக்கிறேன், இல்லைன்னா கதையே வேற அப்படின்னு சொல்லி அந்த ஆவி சொல்லிட்டு போயிருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அது சொப்பனத்துல நடந்தது. அது ஆவியில அப்புறம் நாங்க ஜெபம் பண்ணி அந்த ஆவியை நாங்க பிடித்தோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேவ தூதர்கள் களம் இறங்குறார்கள். எந்த வல்லமை கிட்ட வராதபடிக்கு, ஆண்டவர் ஒப்பு கொடுக்காத வரைக்கும் எந்த வல்லமும் உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் சொன்னாரு, அதனாலதான் பிதாவாகிய தேவன் சொன்னாரு, கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று பிதாவாகிய தேவன் சொன்னார். நீங்க பிசாசு உங்களை தொடுவதற்கு முன்பதாக இத்தனை கூட்டம் பிதாவாகிய தேவனை ஜெபிக்கணும், பிதாவாகிய தேவனை தொடணும், இயேசு கிறிஸ்துவ தொடணும், பரிசுத்த ஆவியானவரை தொடணும், கோடான கோடி தேவதூதர்கள் கொடுணும், ஊழியர்களை தொடணும். அடுத்து உங்களுக்காக ஜெபிக்கிறதான சகோதர சகோதரி இரவும் பகலும் ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அவங்களை தொட்ட பிறகுதான் யாரை தொட முடியும்? நம்மளை தொட முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். பிரியமான சகோதரனே சகோதரியே, தேவன் அவ்வளவு பெரிய பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு தேவ தூதர் மட்டுமே 1,85,000 பேரை வெட்டி சாய்க்கிறதான ஒரு பலம் கொண்டதான ஒரு தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அப்படி தேவ தூதர்கள் நம்மளை பாதுகாக்கும் போது நம்மளுடைய கண் எப்படியா இருக்கு தெரியுமா? பிசாசு தான் பெருசுன்னு நம்ம மனதுல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசு நம்ம மனசுக்குள்ள என்ன தெரியுமா? அந்த கெட்ட செய்திகளை கேட்க அந்த கோயில போனோம்னா பயங்கரமா, இந்த கோயிலுக்கு போனோம்னா அங்கதான் அவங்க அப்படி இருக்காங்களாம், இவங்க இப்படி இருக்காங்களாம். பிசாசு நம்மகிட்ட கெட்ட செய்திகளை காதுல போட்டு நம்மளை கலங்கடித்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நற்செய்தி சொல்லுகிறார், இயேசு நம்மளோடு இருக்கிறவர்கள் அநேகம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம தனியா தானே இருக்கோம். நான் தனியா தானே இருக்கேன். நான் ரகசிய கிறிஸ்தவனா தானே இருக்கேன். நான் இன்னைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கேனே அப்படின்னு சொல்லி அங்கலாச்சிட்டு இருக்கலாம். ஆனா உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. பயப்படாதே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். நமக்கு இன்னைக்கு நம்ம 2 காரியத்துக்கு நம்ம ஜெபிக்க வேண்டியிருக்கு. 2 காரியத்தை நம்ம சிந்திச்சாதான் நம்ம ஆண்டவர் யார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அதுக்கு முன்னோட்டமாக நம்ம இந்த சீரியா அந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய சம்பவத்தை நம்ம பார்ப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15 23 வரைக்கும் நீங்க படிச்சுக்காங்க. சீரியா ராஜா இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவன் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறான். யுத்தம் பண்ணும் போதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு காலகட்டத்துல அவன் யோசிக்கிறான், நாம யாருக்கும் தெரியாம எதிரடியா யுத்தம் பண்ணுவதற்கு நம்ம புறப்படுறோம். ஆனா அவங்களுக்கு அழகா இந்த இடத்துல வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு அழகா யுத்தம் பண்ணிடுறாங்களே.
எப்படி நடக்குது, யாரும் சொல்லி கொடுக்காங்களா, நம்ம படையில இருந்து வேற யாரும் சொல்லி கொடுக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசாரிக்கும் போது அதுல உள்ள ஒருத்தர் சொல்றாரு, அப்படியெல்லாம் இல்ல ராஜா, அவங்ககிட்ட ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர்கிட்ட ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு. அந்த தீர்க்கதரிசி உன் வீட்டுல உள்ள பெட்ரூம்ல இருந்த பள்ளி அறைனா பெட்ரூம், இந்த பெட்ரூம்ல கூட நீ பேசின கூட அவன் கரெக்டா சொல்லிவிடுவான். அதை வச்சுதான் அவன் உன்னைய தோக்கடிக்கிறான் அப்படி சொன்னோடனே அந்த ராஜாவுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. யாராவது நமக்குள்ள ரகசியத்தை நமக்கு ரொம்ப ரகசியமாய் வைத்திருக்க கூட அவன் கண்டுபிடிக்கிறான்னு சொன்னா, அவன் இஸ்ரவேல் ராஜாவை தூக்க வேண்டாம்டா, விட்டுடாம அவனை தூக்கு அப்படின்னு சொல்லி படையை அனுப்புறான். படையை அனுப்பிட்டு நல்லா அந்த வீட்டை முழுவதுமா சுத்தி அப்படியே இப்போ இந்த காலத்துல அப்போ துப்பாக்கி இருக்கோ இல்லையோ, அப்ப அன்னைக்கு வேற ஆயுதங்கள் அப்படியே ரெடியா நிக்குது. யாரெல்லாம் இருக்கா அந்த வீட்டை சுத்தி? எலிசா இருக்காரு, வேலைக்காரர் இருக்காரு. வேலைக்காரர் காலையில எஞ்சி கண்ணை கசக்கிட்டு வெளியே வந்து பார்க்காரு. ஒரே பயம். ஐயோ ஐயோ ஆண்டவரே, ஐயோ பாஸ்டர் பாஸ்டர், இப்படி பிரச்சனை, எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு பாருங்க, சுத்தி வளைச்சிட்டாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கான். அப்பதான் இந்த வார்த்தை பயப்படாதே, அவர்களோடு இருக்க பார்க்கலாம் நம்மோடு இருக்கவர்கள் அதிகம். அல்லேலூயா. அப்ப அவர் ஒரு காரியத்தை சொன்னாரு, ஜெபம் பண்றாரு, இவன் கண்களை திறந்தரும். அல்லேலூயா. திறந்த பிறகு 17 படிங்க பாப்போம். இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தலும் என்றான். உடனே அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தான். எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரையினாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கதை அவன் கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அவனை பொறுத்த வரைக்கும் ஆயுதங்கள் நிறைஞ்ச படை வீரர்கள் நிறைய இருக்காங்க. அவன் வீட்டை சுத்தி ஏகப்பட்ட பேர் நிக்கிறாங்க. ஆனா இவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவங்களை படையை பார்க்கிலும் ஆண்டவர் அந்த அக்கினிமயமான ரதங்கள் அந்த மலையில நிறைஞ்சிருக்கதை பாதுகாப்பை அவன் கண்டான். அல்லேலூயா. பிரியமான சகோதரனே சகோதரியை, நம்ம கண்ணு திறக்கணும். நம்ம கண்ணு திறந்தா போதும். அந்த திறக்காதனாலதான் பயம் நமக்கு வருது. அது எப்படி நடக்கும்? நமக்கு யாருமே இல்லையே, யாருக்கு சப்போர்ட் இல்லையே, அவன் ரொம்ப கொடூரமா இருக்காங்களே, அவங்க வர்றவங்க மீசிமா வச்சுட்டு ஒரு மாதிரி இருக்காங்களே, கண்களை பார்த்தாலே மிரட்டுற மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அந்த கண்களை திறக்கும்படியாக முதலாவது நம்ம ஜெபிக்கணும். அடுத்து அவன் சொல்றான், அடுத்து அந்த அந்த சத்துருக்கள் இருக்கான் பாருங்க, அவங்களுக்கு கண் மயக்கத்தை உண்டு பண்ணும்படியாக என்ன சொல்றாங்க, ஜெபிக்கிறான். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை முதலாவது நம்ம கண் திறக்கணும். அப்படித்தானே? நம்ம கண்ணு திறந்தாதான் நமக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு என்ன இருக்கு, நமக்கு பின்னால யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ற ஆட்கள் இருப்பாங்க, எத்தனை பேர் ஜெபிச்சிட்டு இருக்காங்க, எத்தனை கூட்டங்கள் இரவும் பகலும் சகோதரர்கள் ஜெபிக்கிறாங்க, சகோதரிகள் வீட்டுல உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு இருக்காங்க. நான் அறிவேன், எல்லாரையும் நான் அறிவேன். அல்லேலூயா. காரணம் என்ன? அவங்களுக்கு என்னத்துக்காக? நம்ம ஜனங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்லா இருக்கும்னு சொல்லி கரையும் கொடுத்து அதை செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க முதலாவது நாம் அதை அறிஞ்சுக்கணும். நமக்கு பின்னால நம்ம சாதாரண ஆள் கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்ன, ரட்சிக்கப்பட்டதான ஜனமே நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன் யாரு? நீ தான் அதுல எனக்கு ஒண்ணுமில்ல, நான் சாதாரண ஆளு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நீ தான் நினைச்சிட்டு இருக்க. ஆனா உனக்கு பின்னால இருக்க தேவன் பெரியவர்.
இந்த விக்கிரகம் சொல்லும், கடைசியா சொல்லும். இந்த டாக்டர் கிட்ட போய் கடைசியா சொல்லுவாங்க தெரியுமா? முதல்ல ஆரம்பத்துல சொல்லுவாங்க தெரியுமா? ஆரம்பத்துல சொல்லுவாங்க, நோயில் எந்த நோயினாலும் நான் குணப்படுத்த முடியும் அப்படிம்பாங்க. எல்லாத்தையும் முடிச்சு நல்ல காசு ஃபுல்லா நல்லா புடிங்கி தின்னுபிட்டு கடைசி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? டாக்டர் என்ன சொல்லுவாங்க? நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா சாமியை கும்பிடுங்க, ஆண்டவரா பார்த்து உங்களுக்கு ஆயுசு நாளை கூட்டினால் ரைட்டு. அந்த வார்த்தை தான் பிசாசும் அதே மாதிரி தான் சொல்லும். ஆரம்பத்துல ரொம்ப உனக்கு நன்மை செய்யற மாதிரி பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி செய்யும். கடைசியில என்னன்னு தெரியுமா? கடைசியில அந்த சோசியக்காரன் சொன்ன மாதிரி மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துப்பா, நீ அவரை வேணா தேடிப்பாரு, அவங்க போனா உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். நம்ம கண் திறக்கணும். நம்ம கண் திறந்தா மட்டும்தான் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கான்னு தெரியும். தெரியுமா? நம்ம கூட இருக்கவங்க யாரெல்லாம் தெரியுமா? எத்தனை பேர் கட்டுண்ட ஜனங்கள், மந்திரத்துல கட்டுண்டு வெளியே வராம இருக்காங்க. இப்ப மல்லிகா சிஸ்டர் மாதிரி ஆட்கள்லாம் ரகசிய கிறிஸ்தவங்களா இருக்காங்க. சுபா மாதிரி ரகசிய கிறிஸ்தவங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் பாகாலை முழங்கால் படிக்கிடாத ஜனங்கள். நீங்க போய் அவங்ககிட்ட போய் 1,00,000 கொடுத்து இந்த சாமியை கும்பிடுன்னு சொல்லி பாருங்க, முடியாதும்பாங்க. பாகாலை முழங்கால் படிக்கிட மாட்டாங்க, ஆனா கட்டுக்குள்ள இருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சுத்திரம். அவர்கள் நம்மளோடு இருக்கிறவர்கள் அதிகம் பேர். சாதாரணமா உங்க கண்களால பார்க்காதீங்க, பார்த்தோம்னா இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா 2 குடும்பம் தானே இருக்கு, 3 குடும்பம் தானே இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. நம்மளோடு இருக்கிற இந்த ஊர்ல அநேகர் இருக்காங்க. ஆண்டவர் முன் குறித்ததான ஜனங்க இருக்காங்க. அந்த கட்டை உடைச்சு ஆண்டவர் கொண்டாடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். கண் மயக்கத்தை முதலாவது நம்ம கண்களை திறக்கணும். 2வது கண் மயக்கத்தை உண்டு பண்ணணும். யாருக்கு? சத்துருடைய பாளையத்துக்குள்ள கண் மயத்தை உண்டு பண்ணணும். நாங்க டெலிவரன்ஸ் பண்ணும்போது ஜெபிக்கும் போதெல்லாம் கை வச்சு ஜெபிக்கும் போதெல்லாம் சத்துருடைய பாளையத்துல குருட்டாட்டம் உண்டாவதாக, மயக்கத்தை உண்டாவதாக, குழப்பம் வரட்டும், பயமும் திகிலும் உண்டாவதாக, தாறுமாறு ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, எழுந்தருளும், சிதறடிக்கும்படியாக, இந்த வார்த்தைகளை அதிகமா நாங்க பயன்படுத்துவோம். நாங்க கை வச்சு அப்படி அக்கினியை போட்டு ஜெபிக்கும் போதெல்லாம் உடனே ஏன்னா அப்போதான் அந்த ஆவி கண்ட்ரோலுக்கே வரும். இல்லைன்னா அது பெரிய பெரிய ஆளு கணக்கா இப்படின்னு கத்திட்டு இருக்கோம். நாங்க இது சொல்ல 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 அது என்ன செய்யும்? பயமும் திகிலும் உண்டாவதாக அப்படி சொல்ல சொல்ல அடங்கி போயிடும். அது அப்போ நாமளும் முதலாவது நம்ம கண்ணு திறக்கணும். 2வது சத்துருக்களுடைய கண்களுக்கு பயமும் திகிலும் உண்டாவதாக, நடுக்கம் உண்டாவதாக, மயக்கம் உண்டாவதாக, குருட்டாட்டம் உண்டாவதாகன்னு ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீங்க சத்துருங்கும் போது சத்துருவா மனிதரா இருக்கலாம், பிசாசா இருக்கலாம். மனிதனுடைய பிசாசை உடையதான கெட்ட சிந்தனை உடையதான மனிதர்களா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் நம்ம ஜெபிக்கும் போது அவனுக்கு பின்னால இருக்க ஆவியை என்ன செய்யணும்? மயக்கத்தை உண்டு பண்ணும். ஆண்டவரை குருட்டாட்டம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆண்டவர் அந்த 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 சத்துருக்களை, எதிராளியே மயக்கத்தை உண்டு பண்ணார். அதே மாதிரி அன்னைக்கு அந்த எலிசாவை மிரட்டி இருக்கும்போது மயக்கத்தை உண்டு பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நேரா அப்படியே கூட்டிட்டு போய் இஸ்ரவேல் ராஜாக்கு முன்னால கொண்டு போய் விட்டுட்டு அவரை உடனே வெட்டி சாய்க்கல, நேரா விருந்து கொடுத்து நல்லா சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் கண்களை திறந்து விட்டு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. எதிரினுடைய கூடாரத்துக்குள்ள நம்ம கரெக்டா மாட்டிட்டு நிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்த உடனே பரவாயில்ல, அவங்க நம்மளை எதிரி கொள்ளவே இல்லை, விட்டுட்டாங்க பாருங்க, பாதுகாப்பா நம்மளை விட்டுருக்காங்க, நல்லா சாப்பாடு கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டாங்க. வேதம் சொல்லுது அந்த தண்டு திரும்ப வரவே இல்லை. அந்த வசனம் மட்டும் படிப்போம். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டார். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கும் கூட நாம யாருங்கிறதை ஆண்டவர் கண்கள் திறக்க போறாரு. அடுத்து எதிராளினுடைய கண்களை குருட்டாட்டம் பண்ணி அவனை மயக்கி
அவனை குருட்டாட்டம் பண்ணி ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்தி அனுப்பிக்காரு. இனி வரக்கூடிய தண்டுகள் நமக்கு விரோதமாக எழும்புதான எந்த சக்தியும் திரும்ப நம்மட்டு வரப்போறதில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த 2025ஆம் வருடத்துல நம்ம ஆரம்ப கடைசிக்கு வந்துட்டோம். இனிமேல் நம்முடைய சத்துருடைய பாலை எதுவும் நம்ம கிட்ட வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் உனக்கு விரோதமாய் ஒரு வழியா வருவாங்க. உனக்கு விரோதமாய் எத்தனை பேரு ஒரு வழியா வருவாங்க. ஆனா எத்தனை வழியா போவாங்க? 7 வழியா ஓடி போவாங்க. அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்னன்னா சிதறிட்டு ஓடுவாங்க. துண்டை காணும் துணியை காணும் சொல்லுவாங்கல்ல, அப்படி அந்த பழமொழி, இந்த யதார்த்த பழமொழி சொல்லுவாங்க, துண்டக்கான துணியை காணும் ஓடிட்டாங்க ஏன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி நான் கிராமத்துல வந்ததுனால நான் அந்த கிராம ஸ்லாங்கு எனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி துண்டக்கான துணியை காணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன சிதறிட்டு ஓடிடுறாங்க. அல்லேலூயா. வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு பின்னால இருக்கதான அத்தனை சக்தியா சத்துரு கண்ணால பார்த்து வரக்கூடிய நாட்கள் 7 வழியா திரும்பி போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவர்கள் யுத்தம் பண்ண வருவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. வரட்டும், எத்தனை பேர்னாலும் வரட்டும், அடிச்சு தூக்குவதற்கு ஆண்டவர் எனக்கு பலத்தை தருகிறார். அல்லேலூயா. நமக்கு தேவன் பலத்தை தருகிறார். ஏன்னா நம்ம கூட பின்னால இருக்க கூட்டம் அப்படி கூட்டம், சாதாரண கூட்டம் இல்ல, தோக்குற கூட்டம் அல்ல, அது ஜெயிக்கிற கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உலகத்துல உபத்திரம் உண்டு, நான் ஜெயிச்சேன். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உலகத்துல உபத்திரம் இருக்கதான் செய்யும், வருவாங்க போவாங்க, ஆனா நான் ஜெயிச்ச போல என் பிள்ளையும் ஜெயிக்கணும். அல்லேலூயா. அதற்குதான் கிருபையும் பலத்தையும் ஞானத்தையும் அபிஷேகத்தையும் ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவர் கண்களை திறந்து சத்துருக்களுடைய மயக்கத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். வரக்கூடிய நாட்கள்ல தேவன் அந்த எலிசா சில அற்புதங்களை செய்தான். அல்லேலூயா. நிறைய அற்புதம் செய்தான். எலிசா செய்த அற்புதம் எத்தனை தெரியுமா? 14. எலியா செய்தது எத்தனை? 7. எலிசா 16. இரட்டத்தையான அவன் அந்த வரத்தை பெற்றுக்கொண்டான். இரட்டத்தனையான வரம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டனால இவன் என்ன செஞ்சான்? டபுளாய் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அந்த 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 இதுல 3 அதிசயத்தை நம்ம இன்னைக்கு சிந்திப்போமானால் வரக்கூடிய நாட்களே நாமளும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. மற்றவர்களுக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து காட்டுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். 3 அதிசயத்தை நம்ம அற்புதத்தை மட்டும் பார்ப்போம். முதலாவது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 38 41. திரும்பி போய் இருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, பெரிய பானையை அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சி என்றான். ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் கொம்பமட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ் பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. சாப்பிட்ட அதை ஜனங்களுக்கு பார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல், தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு பார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. எலிசா அப்படி இருக்கும்போது தீர்க்கதரிசி எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன செய்யறாங்க? வேலைக்காரர்களும் நம்ம சாப்பாடுக்கு ஏதாவது ரெடி பண்ணுப்பா அப்படின்னு சொன்னோடனே அந்த காலத்துல நேரா போய், அந்த காலம் என்ன, இன்னைக்குதான் காய்கறி கடைகள் எல்லாம் இருக்கு. நான் பிறந்த பார்க்கும்போது கூட யாரும் கடையில போய் வியாபாரம் பண்ண கிடையாது. கடையில போய் காயெல்லாம் வாங்கினதே கிடையாது. எல்லாமே விளை நிலத்துல இருக்கும். அங்க போய் வாங்கி எடுத்து அவங்கள சாப்பிட்டுக்கிடுவாங்க. அல்லேலூயா.
எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் காசு கொடுத்து நிறைய நாட்கள் நாங்கள் வாங்கி சாப்பிட்டதே கிடையாது. என் குடும்பம் வந்த பிறகு கூட காசு கொடுத்தே, ஏன்னா எல்லாமே விளைநில இருந்து தருவாங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டே இருப்போம். அல்லேலூயா. அந்த நாட்கள்ல அப்படி, அதனால நேரம் போய் அந்த கீரை கூழ் காய்க்கிறதுக்கு உண்டான ஆகாரத்தை எடுக்க போறாங்க. போகும்போது கும்மிடிக்காய், பேய் கும்மிடிக்காயின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது விஷம் இருக்கும். அதை எடுத்துட்டு இவங்க தெரியாம கட் பண்ணி, எது காய் தானே போட்ட சாப்பிடுவோம்பா அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டுட்டாங்க. போட்டு சாப்பிட பார்த்தா ஒரே இதாக கசப்பா இருக்குது, அது ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு சொன்ன உடனே தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க. உடனே அவர் என்ன செய்யறாரு, ஒரு மாவை கொண்டு வருகிறார். அந்த மாவை எடுத்து கலந்து கொடுக்க சொல்றாரு. கலந்து கொடுத்த உடனே அந்த விஷம் நீங்கிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். நம்ம இன்னொரு இது வந்து மாவு என்பது அது உபதேசத்தை குறிக்குது. நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்ம அதிசயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நம்ம மத்தேயு புத்தகம் 16:6 படிங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க கவனிங்க. ஒரு மாவு ஒரு கெட்டதான் சாப்பிட முடியாத ஒன்றை, சாவுக்கேதான ஒரு பொருளை மாவு என்ன செய்து நீங்கிச்சு, அந்த விஷத்தை நீக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீக்குது. அந்த மாவு தான், அந்த மாவு குறித்து தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அந்த மாவு குறித்து ரெண்டு இருக்கு. ஒண்ணு புளித்த மாவு இருக்கு, புளிக்காத மாவு இருக்கு. புளித்த மாவு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிசேயரும் சதுசேயரும். இவங்க என்ன செய்யணும்னா, இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வரைக்கும் உண்டான நியாய பிரமாணத்தையே பேசிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். நீங்க 12ஆம் வசனத்தை மட்டும் படிங்க பாப்போம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாவை பற்றி சொல்லல, அந்த மாவுங்கிறது உபதேசத்தை பற்றி சொன்னார். அல்லேலூயா. அந்த உபதேசம் புளிச்ச மாவுன்னு சொல்லி பழைய உபதேசம் ஒண்ணு இருக்கு. இயேசு கிறிஸ்து நல்ல மாவுன்னு சொல்லி புதிய உபதேசம் என்று இருக்கு. அல்லேலூயா. அந்த பழைய உபதேசம் என்பது நம்ம என்ன செய்யுது, அது ஒரு பிரமாணத்தை சொல்லும், அது ஒரு கட்டணை சொல்லும், கற்பனை சொல்லிட்டு இருக்கோம். நீங்க யாத்திராம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் நோட் பண்ணிக்காங்க. 21-17 வரைக்கும் நீங்க போனீங்கனாலே அந்த 10 கட்டளைகளை ஃபுல்லா சொல்லுது. அப்படிதானே? 10 கட்டளை. அப்புறம் யாத்திராம் புஸ்தகம், லேவியாரமோ, என்னாகமோ, உபாகமோ, இது எல்லாத்தையும் நம்ம படிச்சு பார்த்தோம்னா ஒரு கண்டிஷன், நீ இப்படி செஞ்சா இப்படி, இது நீ பாவம் செஞ்சுட்டா இப்படி கொடுக்கணும், இந்த ஒரு பழி கொடுக்கறதுக்கு ஒரு புறா குஞ்சு இருக்கு, ஒரு ஆட்டுக்குண்டு இருக்கு, ஒரு மாடு இருக்கு, நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்து ஒரு பிரமாணத்தை கொடுத்தாங்க. அந்த பிரமாணத்துல நமக்கு ஜீவன் இல்லை என்பதை இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அறிந்தார். அதனாலதான் அவரே பலியானார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒரு புதிய உபதேசத்தை கொடுத்தார். அந்த புதிய உபதேசத்தை நாம பெறும்போது பழைய சாவுக்குதான விஷயங்கள் ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க்ல கடைசியில கூட சொல்லுது, சாவுக்கு எதுவான நீங்க எது குடிச்சாலும் அது ஒன்றும் சேதைப்படுத்தாது. இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை பெற்றுக்கொண்டதான ஒரு மனிதனுக்கு எந்த வல்லமையும், சாவுக்கு எதுவான எந்த வல்லமை இருந்தாலும் அந்த வல்லமை நீங்களாகும். அல்லேலூயா. அது சேதப்படுத்தாது. அப்ப இயேசு கிறிஸ்து அதுக்காக தான் பலியானார். நீங்க ஆட்டுக்குட்டியோ, மாட்டுக்குட்டியோ, புறா குஞ்சியோ பலி கொடுக்க தேவையில்லை, நானே அந்த பலியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவருடைய ரத்தத்தினால பலி கொடுக்கப்பட்டார். அவருடைய உபதேசம் மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் எடுங்க. மார்க்கு 12:30-31 படிங்க. முதலாவது ஆண்டவர்கிட்ட முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், எல்லாத்தையும் இருதயத்தோடு நீ அன்பு கூறணும். அது ஒரு பிரமாணம்.
ம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது ம் இவைகளிலும் பெரிய கற்பனை. அத ஆமா, உன்னிடத்து நீ அன்பு கூற போல பிறனிடத்து அன்பு கூறணும். அதுதான் ஆண்டவர் கொடுக்கதான உபதேசம். ஆனா அவங்க உபதேசம் அப்படி இல்லை. நீங்க ஏதோ தப்பு பண்ணீங்கன்னா அதுக்கு பிரயாட்சமாக சில காரியம் நீங்க பண்ணினா போதும், ஒரு பரிகாரம் பண்ணினா போதும். இன்னைக்கு பூமியில பண்ணிட்டு இருக்காங்கல்ல, தோஷம் கழிப்பதற்கு, பரிகாரம் பண்ணுவதற்கு, அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த பிரமாணத்தை அவங்க நாடிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி நாடிட்டு இருக்காங்க. அது பழைய ஏற்பாடுனுடைய அது. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு பிரமாணத்தை கொடுத்தார், நீ நேசி, அன்பு செலுத்து. அந்த பகுதிக்கு ஆண்டவர் கொண்டாண்டார். அந்த மாவை நாம சாப்பிடும் போது, அந்த மாவை நம்ம ஏற்றுக்கொள்ளப்படும் போது நிச்சயமாக நம்ம என்ன செய்வோம், சாவுக்கு எதுவான எந்த விஷமா இருந்தாலும் தான் அந்த தோஷம் என்ன செய்யப்படும், நீக்கப்படும். பல அனைவருக்கு இது கேட்பாங்க, செவ்வாய் தோஷத்தை என்ன, வெள்ளி தோஷத்தை பண்ணுவான், நாக தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம், ஏகப்பட்டவர் பூமியில தோஷம் தோஷம் தோஷத்தை, அதுக்காக தோஷத்தை கலைக்கிறது தான் கடற்கரை நோக்கி போறாங்க பாருங்க. குளிக்கிறாங்க, செய்யறாங்க, எந்திரிக்காங்க, தோஷம் போதா இல்லையான்னு தெரியாது. ஆனா உண்மையிலேயே இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தை விசுவாசித்து அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்றதான எந்த பிள்ளைகளுக்கும் தோஷம் இருக்காது. அல்லேலூயா. நீங்க பாருங்க, அதே இதுல 33ஆம் வசனத்தை படிங்க. முழு இருதயத்தோடும், ஆ முழு மனதோடும், ம் முழு ஆத்மாவோடும், ம் முழு பலத்தோடும் ம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், ம் தன்னிடத்தில் அன்பு கூறுவது ம் போல் பிறரிடத்தில் அன்பு கூறுவதுமே ம் சர்வாங்கத்தனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமானது. நீங்க வேற எந்த பலி கொடுத்தாலும் இதுதான், நீங்க எந்த பலி கொடுக்க அதை பார்க்கிலும் இந்த பிரதானமான இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் பலிதான் முக்கியமானது. அல்லேலூயா. அவருடைய உபதேசம் தான் முக்கியமானது. பாரம்பரிய கட்டு இருக்கு சொல்லிட்டு நான் அப்படிதான் இருப்பேன், இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு ஸ்கெட்ச் போடாதீங்க தயவுசெய்து. இயேசுடைய அன்பு இரக்கத்தை பாருங்க, அவருடைய வார்த்தையை நீங்க பாருங்க, அவர் சொல்றதான உபதேசத்தை பார்த்தோம்னால் நாமளும் அதிசயத்தை பெற்றுக்கொள்ளலாம், பிறரையும் அதிசயத்தை வழிகாட்டலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இரண்டாவதாக அதே 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 42 44 வரைக்கும் படிங்க பார்ப்போம். ம் ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு ம் பலனான வாட்போருங்களையும் இரும்புல அப்பங்களையும் ம் பாழ்கதிர்களையும் கொண்டு வந்தான். ம் அப்பொழுது அவர் ஜனங்களுக்கு சாப்பிடக்கூடும் என்றார். ம் அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நாம் 3 பேருக்கு முன்பாக வைப்பது எப்படி என்றார். ம் அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிடக்கூடும், சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். ம் அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டது நன்றி மீதியும் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நம்ம வாசித்த பிரகாரமாய் ஒரு மனுஷன் வராங்க, 100 பேர் இருந்துட்டு இருக்காங்க. எலிசா பகுதியில் 100 பேர் இருக்காங்க. வரப்ப 20 பேருக்கு தேவையான ஆகாரம் கொண்டாந்து கொடுக்காங்க. உடனே எலிசா சொல்றாரு, குடு அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா யாரா இருந்தாலும் அந்த ஞானம் கேட்போம்ல. இப்போ 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 இந்த முடிஞ்ச உடனே ஆகாரம் இருக்கு, ஆகாரத்துக்கு நான் இப்போ எஞ்சின் தெரியுமா, 2 வாட்டி எஞ்சின் தெரியுமா, எடுத்துக்கிறா கவுண்ட் பண்ணேன். அல்லேலூயா. ஆகாரம் கொடுத்தது கரெக்டா இருக்கா, கூடுதலா வந்துருமா குறைச்சி வந்துருமான்னு சொல்லி கவுண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அல்லேலூயா. போய் அதே மாதிரிதான் யாரா இருந்தாலும் அதை கவுண்ட் பண்ணுவாங்க, உண்மைதான். ஆனா இவர் போய் குடுன்னு சொன்ன உடனே பார்த்தாரு, அவர் கேட்காரு, 20 பேருக்கு ஆகாரம் இருக்கு, 100 பேருக்கு நான் எப்படி வைக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்காரு. அல்லேலூயா. திரும்பி சொல்றான், நீ ஆகாரத்தை கொடு அப்படின்னு சொல்றான். உடனே அதை எடுத்து அவங்க கொடுக்குறாங்க. வார்த்தையின்படியே கொடுத்தது மாத்திரமல்ல, மீதியாய் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இப்படியே பாருங்க, இயேசு கிறிஸ்து காலத்துல பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து காலத்தை பாருங்க, நம்ம உடனே என்ன வரும், 5 அப்பமும் 2 மீன் ஞாபகத்துக்கு வந்துடும். நீங்க எடுங்க, மார்க் எடுங்க, மார்க் எடுத்து வச்சுக்கிடுவோம். மார்க் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வைங்க பார்ப்போம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான், இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். மார்க் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, ம் நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். ம் அதற்கு அவர்கள், ம் நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். பெரிய எல்லாத்துக்கும் அந்த சம்பவம் தெரியும். மலை பிரசவம் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவர் நினைச்சாரு ஏதாவது போஜனம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. கொடுக்கும்போது எதுவுமே இல்லை. ஆனா இருந்தது என்னது, இருக்கதை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. இருக்கை கொடுக்கணும்னா வனாந்தரத்துல எப்படி கிடைக்கும்? நம்மகிட்ட இருக்க காசுக்கு போய் இப்ப போய் ஹோட்டல்ல போய் கேட்டோம்னா, காட்டுக்குள்ள போய் நின்று ஹோட்டல் இருக்குமான்னு சிட்டிக்குள்ள இருக்கும். அப்படியே இருந்தாலும் 200 ரூபாய்க்கு நம்ம வாங்கினாலும் இவ்வளவு ஆளுக்கு காப்பாடு கொடுக்குமான்னு ஒரு கேள்வி சீசர் மத்தியில இருந்தது. உண்மைதான். உடனே ஆண்டவர் ஆசீர்வச்சார். எத்தனை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை இருக்குன்னு கேட்டாரு. 5 அப்போ 2 மீன் ஜெபிச்சாரு, ஆசீர்வச்சாரு. 12 கூட வாங்கிட்டாரு. மார்க் 8க்கு வாங்க. 4ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சொல்றான். இந்த சீசர்கள் யார் தெரியுமா? சீசர்கள் யாரு? தினம் இயேசுவை கண்கூட பார்த்துட்டு இருந்தவங்க. இன்னைக்கு நம்ம காணாத இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு இருக்கோம். காண்கின்ற இயேசுவை தினமும் பார்த்துட்டு இருந்தவங்க. தினம் கண்கூட அற்புத அதிசயங்களையும் பார்த்து, விடுதலை கட்டுகளை உடைக்கதை பார்த்துதான் வியாதிகளை பார்த்து கொண்டு இருந்தவங்க. சாதாரண ஆளுக்கு கிடையாது. சரி, அதை விட்டுருங்க. ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 5 மீன் 2 மீன் வச்சு தானே ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு. எப்பா அன்னைக்கே அற்புதம் செஞ்சிருக்காரு, இன்னைக்கு நம்ம செய்வோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வரல பாருங்க. திரும்பி அதே கேள்வி கேட்காங்க. வனாந்தரத்துல வந்தாலும் நமக்கு இவ்வளவு கிடைக்குமோ? அப்பவும் ஆண்டவர் சொன்னாரு, எப்பா ஏதாவது இருக்காப்பா அப்படின்னாரு. 7 அப்பமும் சில மீன்களும் இருந்தது. அதை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 4 எத்தனை கூட 7 கூடைக்கு ஆண்டவர் மீதியம் எடுக்க வைத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. நீ விசுவாசிக்கிறையா? அதுதான் முக்கியம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில சுத்தி நடமாடும் போதுதான் கேட்டார், நீ விசுவாசிக்கிறாயான்னு தான் கேட்டாரு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஆண்டவர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. ஆனா விசுவாச குறைவு நமக்குள்ள காணப்படுது. எப்படின்னா, ஒரு சம்பவம் வந்த உடனே நம்ம எல்லாத்தையும் மறந்துடும். ஆண்டவர் செய்த அற்புதத்தை மறந்துடும், ஆண்டவர் நடத்திப்ப மறந்துடும், எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஒரு சம்பவம் வந்துட்டானே, ஐயோ பதட்டம், ஐயோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ. ஆண்டவர் இதை விடலாம் பெரிய பெரிய காரியத்தை ஆண்டவர் விடுதலை ஆக்கி நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை அடையாளத்தை செய்திருக்கிறாரு. நம்ம அதை நினைச்சு கூட பாக்குறது கிடையாது. 2வது, அநேகர் கேட்கிற கேள்வி ஏன் எதற்கு எப்படி கேட்டு நீ யார்கிட்ட போய் கேட்குறீங்க? உங்க அறிவு இத்தனோண்டு அறிவுல என்ன கேள்வி கேட்குறீங்க? ஆண்டவர்கிட்ட ஏன் எதற்கு எப்படி ப்ளூ பிரிண்ட் கேட்குறீங்க. எனக்கு எப்படி எந்த ரூட்ல நீங்க எப்படி தருவீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. சில பேர் ஜெபம் அப்படி இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, இவங்களுடைய புத்தீனமான காரியத்தினால செய்யறதுடைய காரியத்தினால கடன்களை எடுத்து நிறைச்சிடுவாங்க. கடன்காரன் ஒரு நாள் மொத்தமா இறங்கி நிற்பான். கடன் வாங்கி நின்றுட்டு, ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு அற்புதம் செய்யும். அது ஒரு 10 வருஷமா அவங்க கடன் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் கோடிக்கணக்குன்னு சொல்றாங்க, லட்சக்கணக்கு சொல்றாங்க. எனக்கு தலையே சுத்துது. எனக்கு இப்படியெல்லாம் நினைக்கும் போது எனக்கு சாதாரண எல்லாருமே சொல்றாங்க எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட கேட்ட கூட நீங்க லட்சக்கணக்கு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் கேட்க மாட்டேன். ஆண்டவர் தான் கேட்கணும். இந்த விஷயத்த நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இத ஆண்டவர் இன்னைக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டு கையில கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு தேவ தூதரை அனுப்புறேன், அவன் கொண்டாந்து உனக்கு சூட்கேஸை கொண்டாந்து தருவான், உன் கடன் எல்லாத்தையும் அடைச்சுக்கோ அப்படின்னா சொல்லுவாரு. அல்லேலூயா. ப்ளூ பிரிண்ட் அப்படியே கொண்டாந்து உனக்கு செய்தாலும் ஆண்டவர் சொல்லிட்டு செய்ய மாட்டார். உன்ட ப்ளூ பிரிண்ட் போட்டு செய்ய மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவர். நீ நம்பணும். நீ நம்பினால் நம்பட்டான்னு சொல்ல ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவன். அல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சா மட்டும்தான்
விசுவாசம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அவர்கிட்ட போய் நீங்க ஞானத்தை கேட்கவே கூடாது. உங்க அறிவு இத்தினோண்டு, அவர்கிட்ட இருக்கு ஞானம் அறிவுங்கிற பொக்கிஷம் இருக்கு. அல்லேலூயா. அவரு அதே காலத்துல நேர்த்தியா செய்கிற தேவன் என்ன செய்யணும், எப்ப செய்யணும், எந்த செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இன்னைக்கு கொண்டு போய் ஒரு 10 கோடி ரூபாய் உங்க கையில கொடுத்தீங்கன்னா என்ன செய்வீங்க? உங்க சொந்த பந்தம் யாருக்கும் சொல்லாதன்னு சொல்லி 10 பேர் 50 பேர் கூட்டிட்டு வந்து காமிச்சிருவீங்க. அப்படி அதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு அப்படி அழுகுறதுக்கு. கரெக்டா காசு இருக்கிறத வச்சு பார்த்தாலே அழுகும். ஏங்க அழுகும். உடனே அந்த காசை வாங்கிட்டு மேட்டை முடிச்சோம். அல்லேலூயா. அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. பிசாசனுடைய வஞ்சகத்துல இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தெளிவை ஆண்டவர் கொண்டாந்து, ஒரு பலத்தை கொண்டாந்து, ஞானத்தை கொடுத்து, ஸ்திரத்தன்மை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த அளவுக்கு பக்குவத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துன்னு வைங்களேன், ஆண்டவருக்குள்ள ஏன் எதற்கு எப்படின்னு கேட்காம ஆண்டவர் எனக்கு நன்மையானதான் செய்வார், அவர் சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு விசுவாசத்தோடு நீங்க போனீங்கன்னா நீங்களும் வரக்கூடிய நாட்களில் அற்புதத்தை பெறலாம், மற்றவங்களுக்கும் வழிகாட்டியா செய்யலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். மூன்றாவதாக அதே 2 ராஜாக்கள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 20-21. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எலிசா செய்த கடைசி அற்புதம் அதுதான். பாருங்க, இப்ப எலிசாவை கொண்டு போய் அடக்கம் பண்ண ஒரு இடத்துல போட்டுட்டாங்க. முன்னால அந்த காலத்தெல்லாம் இப்ப பூமியில தோண்டி அடக்கம் பண்ண மாட்டாங்க, பெட்டியெல்லாம் வச்சு. அப்போ குகையில் மாதிரி இருக்கும், அந்த குகைக்குள்ள போய் தான் வைப்பாங்க. அந்த மாதிரி வச்சிருக்காங்க. வச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு நேரா போகும்போது, ஒரு பையனை அடக்கம் போகும்போது போற வழியில அந்த தண்டுகள்லாம் எதிரிகள் வந்துட்டு இருக்காங்க. வந்த உடனே அந்த பயத்துல என்ன செஞ்சாங்க, எலிசா இருக்க கல்லறைக்குள்ள அவனை போய் போட்டுட்டாங்க. போட்ட உடனே அந்த எலும்பும் அந்த இவனுடைய சரீரமும் தொட்ட உடனே அவன் எந்திரிச்சிட்டான். அல்லேலூயா. எலிசா பாருங்க, அவர் மரணம் அடைஞ்சாலும் அவன் எலும்புகள்ல உயிர் தந்த வல்லமை காணப்படுது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படிதான். இயேசு கிறிஸ்து அவர் மரணம் அடைந்தார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த உயிர் தந்த வல்லமை இன்றைக்கு இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமை நம்ம பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நாம இன்னைக்கு இந்த பூமியில உயிர்த்தெழுந்த வல்லமையோடு நம்ம இருக்கோம். சாவுக்கேதான இந்த சரீரத்தை உயிர்த்தெழும்படியாக அவருடைய வல்லமை காணப்படுது. நம்ம எதுக்கு ஞான ஸ்நானம் எடுக்கிறோம், எதுக்கு திருவிருந்து எடுக்கிறோம், அதுல ஒரு அப்பமும் கொடுக்குறாங்க, ஒரு திராட்சை ரசம் கொடுக்குறாங்க. எதுக்காக அது கொடுக்குறாங்க? நம்மளுடைய அவருடைய சரீரத்துல உள்ள அவருடைய அப்பமும் ரத்தமும் உலர்ந்த சாவுக்கேதுவான நம்மளுடைய சரீரத்தை தொடும்போது உயிரடைகிறது. அல்லேலூயா. அவருடைய அப்பத்தை அவர் சரீரமாகவும், அவருடைய திராட்சை ரசத்தை அவருடைய இரத்தமாகவும் நம்ம சரீரத்துல அப்படி சாப்பிடும் போது இந்த சாவுக்கேதான சரீரம், ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3ம் உயிரடைகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அல்லேலூயா. திருவிருந்து மட்டும் நீங்க மிஸ் பண்ணிடுறாங்க. தயவு செய்து நீங்க அதுக்கு எவ்வளவு விலை கொடுத்தாலும் நீங்க பரவாயில்ல. எத்தனை பேர் நீங்க அடி வாங்கினான்னு சொன்னா நான் அதை பற்றி எல்லாம் கவலையப்பட மாட்டேன். ஏன்னா அப்படியே உங்களால நீங்க பண்ண முடியலன்னு சொன்னா, அப்படியே நீங்க பண்ண முடியல பார்த்து எனக்கு அன்னைக்கு சூழ்நிலை நான் நான் வர முடியல, செய்ய முடியல அப்படின்னாலும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க. நான் அடுத்து ஒரு
ஏதாவது ஒரு நாட்களையாவது உங்களை வச்சு ஜெபிச்சு உங்களுக்கு திருவன் நான் தரேன், நான் அதுக்கு நான் தயாரா இருக்கேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசு. ஆனா திருவண்ணை மட்டும் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஞான ஸ்நானம் எடுத்து, ஏன்னா அதுல அவ்வளவு வல்லமை இருக்கு. உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை முழுவதுமாய் அதுலதான் இருக்கு. நீங்க உங்க மாம்சத்தை எல்லாத்தையும் நீங்க குறைச்சுதான் ஆகணும். உங்க மாம்சத்தினுடைய வல்லமைகள் எண்ணங்கள் எல்லாத்தையும் குறைச்சா மட்டும்தான் ஆவியும் மனவாட்டியும் வான்னு கூப்பிடும் போது மேல பறந்து போக முடியும். இல்லைன்னா உங்க வெயிட்டு என்ன செஞ்சிடும், இந்த பூமியிலே உட்கார்ந்துக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அவருடைய இரத்தமும் அவருடைய சரீரமும் நம்ம சாப்பிடும் போது இந்த அசுத்தங்கள் நிறைந்ததான எண்ணங்கள் எல்லாவற்றையும் சுத்தி எட்சி லகுவாய் மாற்றுகிறது. நம்முடைய ஆவி ஆத்மா சரத்தை எதுவா மாத்துது, லகுவாய் மாற்றுவது. எப்பொழுது அவர் கூப்பிட்டாலும் போறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம். அல்லேலூயா. திருவிருந்து என்கிறதான ஒரு காரியம் உயிர் தந்த வல்லமை. அன்னைக்கு எலிசாவுடைய எலும்பை அப்படி தொட்ட உடனே உயிர் இருந்ததுக்கு காரணம், இன்றைக்கு ஆண்டவுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறதான சாப்பிடும் போதெல்லாம் நம்மளுடைய சாவுக்கான உறுப்புகளும் சரி, உடல் மாமிசமும் சரி, ஆத்மா சரி, ஆவியும் உயிரடைகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இது நம்ம அந்த ஆசரிப்போடு சேர்ந்து நம்ம இதை ஆசரிப்போமானால் நிச்சயமாக நாமளும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். மற்றவங்களுக்கும் அற்புதம் காண்பதற்கு வழிகாட்டியா இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு காலையில ஒரு நற்செய்தி செய்து ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, அவரோடு இருக்க பார்க்கிலும் நம்மளோடு கூட இருக்கிறவர் அதிகம். நம்ம அதை ஆவிக்குரிய கண்களை பார்க்கணும். இந்த தேசத்துல இவ்வளவு தானே இருக்காங்க, நம்ம மட்டும் தானே இருக்கோம், ஸ்டார் போட்டு தொங்க விட்டு வீடுகள் கம்மி தானே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இருதயத்தின் ஆழத்துல ஆண்டவரை நேசிக்கிறதான ஒரு கூட்ட ஜனம் இருக்குது. அவங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கட்டுகளோடு இருக்கதான ஜனங்க ஒரு காலத்துல அவங்களும் வெளியே வருவாங்க. எப்பவுமே கட்டுக்குள்ள இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறதில்ல. வெளியே, அதாவது அந்தரங்கத்துல இருக்கதான ஜபம் என்ன செய்யப்படும், வெளியரங்கம் ஆக்கப்படும். அந்த ரங்கத்துல இருக்கதான ஒரு ஜனமா இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும், கோத்திரமா இருந்தாலும் ஒரு காலம் வெளியே வந்துதான் ஆகும். ஆண்டவரை பிரகாசிக்கும்படியாக ஒரு கூட்டம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம பெரியவர், நாம அதிகம், நம்மளோடு கூட இருக்கவங்க அதிகம். அதுக்கு நம்ம கண்ணு திறக்கணும். நல்லா ஜெபம் பண்ணா, இப்ப ஜெபம் பண்ண அந்த கூட்டத்தினுடைய முடிவுல நல்லா ஜெபம் பண்ணுவோம். நிச்சயம் ஆண்ட கண் இருப்பார். அதே சமயம் எதிரினுடைய கண்களை மயக்கத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருப்போமானால் ஆண்டவர் நம்மளுக்கு பெரிய பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். 3 வகையான அதிசயத்தை ஆண்டவர் நம் முன்பாக காண்பினார். பழைய உபதேசத்தை எடுத்துட்டு ஏசு கிறிஸ்துவனுடைய ஒரு உபதேசத்தை கொடுத்தோம்னா சாவுக்கு ஏதுவான எந்த காரியமும் நம்ம வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. விசுவாசத்தோடு நம்ம செய்தோமானால் நம்மளை ஆண்டவர் பெருக்கமாய் ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். நம்ம நினைப்போம் சாதாரண ஆட்கள் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். கொஞ்சத்தை வச்சு ஆண்டவர் பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். ஆண்டவரால் அது முடியும். அவர் செய்து காண்பித்தார், அந்த பூமியில செய்து காண்பித்தார். பழைய ஏற்பாடு காலத்திலும் காண்பித்தார், புதிய ஏற்பாடு இயேசு காலத்திலும் காண்பித்தார். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறார். பெருக்கத்தை கொடுத்து வரக்கூடிய நாட்களே நமக்கு ஒரு பெருக்கத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உயிர்த்தெழுந்ததான வல்லமைகள், திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் உயிர்த்தெழுந்ததான சாவுக்கு எதுவான உறுப்புகள், சரீரத்துல சாவுக்கு எதான சரீரம் இருந்தாலும் சரிதான், ஆத்மா அப்படி இருந்தாலும் ஆவி உயிர்ப்பிக்கப்படாம இருந்தாலும் தான் ஆண்டவர் இன்றைக்கு மாற்றி தருகிறார். அவருடைய இரத்தத்தையும் அவருடைய அப்பத்தையும் அவருடைய சரீரத்தையும் நம்ம சாப்பிடும் போது நிச்சயமா ஆண்டவர் அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். பயப்படாதே, கலங்காதே, உன்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சமாதானத்தோடு போ, ஆண்டவர் பயப்படாதே. இன்றைக்கு ஒரு நற்செய்தியை சொல்றா, உன் கூட இருக்கவங்க அதிகம், உன் கூட இருக்கிறவங்க அதிகம்.
அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட அநேக தேவ ஜனங்கள் இருக்கிறாங்க. நீ கவலைப்படாத, கலங்காத, தைரியமாய் சந்தோஷத்தோடு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை பெற்றுக்கொண்டு நீ கொண்டாடி சமாதானத்தோடு போ. ஆண்டவர் உன்னை அதிசயமாய் மாற்றி தருகிறார். அல்லேலூயா.